ஹலோ ஹலோ, ரவி இருக்காருங்களா? இருக்காருங்க. நான் அவரோட மிஸ்ஸஸ் தான் பேசுறேன். சொல்லுங்க. அயன் பாக்ஸ் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் பேசுகிறேன். ஏஜென்சி டெபாசிட்டை சார் காலையில் கடையில் வச்சு என்கிட்ட கொடுத்தாரு. அதில் ஒரு 500 ரூபா நோட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை நான் கடைக்கு வந்து அவர்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்க. போன்ல யாரு? அயன் பாக்ஸ் கம்பெனில இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் பேசினாரு. அதுவா? நீங்க கொடுத்த பணத்துல 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருக்கா. கடை பக்கம் வரும்போது கொடுக்கறேன்னு சொன்னாரு. அது வந்து நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? எங்க அப்பாவை கொடுமைப்படுத்துறதுக்கு பொம்பளை ரூபத்துல அந்த ராஜம்மா, ஆம்பளை ரூபத்துல நீங்களா? நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஒரு அப்பாவி மனுஷனை இந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? திமிர பாரு. எனக்கு திமிரு. பிசினஸ் எல்லாம் போச்சுன்னு டிராமா போட்டீங்களே, உங்களுக்கு தான் திமிரு. ஆமாடி, நான் போய் தான் சொன்னேன். எதுக்காக உண்மையை சொல்லணும்? உங்க அப்பா பணம் தரேன்னு சொல்லிட்டு தந்தாரா? அப்புறம் என்ன? பணத்தை கட்டிட்டு எதுக்காக எங்க அப்பா வேதனைப்படுத்துறீங்க? அந்த பணத்தை வாங்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் ஏன் அழிஞ்சு வாங்கினேன்? உங்க அப்பா மட்டும் அந்த பணத்தை கொடுத்திருந்தா நான் எதுக்கு அவர் திட்டுறேன்? அவங்க நல்ல புத்திக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க சாக்கடை புத்திக்கு எங்க அப்பா கையால பணம் வாங்க கொடுத்து வைக்கல. ஒண்ணுமே கொடுக்கல, வாய்க்கிலேயே பேசுறியா? ஏய், என்னடி நடிச்சிட்டு உன் மனசுல? என்னடா அது? விடுங்க மாமா, அடிச்சு கொல்லட்டும். என்னம்மா, என்னாச்சு? மாமா, இவர் எங்க அப்பா கிட்ட பணம் கேட்டிருந்தாரு இல்ல? எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு 10,000 ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஆனா பணத்தை தூக்கி மூஞ்சில வீசி எரிச்சிட்டாரு. இவர் பிசினஸ் எல்லாம் எங்க அப்பா அவ்வளவுதான் கெட்டு போச்சுன்னு அவரை அவமானப்படுத்தி கேவலமா பேசி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா மாமா? இவர் ஏற்கனவே அயன் பாக்ஸ் ஏஜென்சிக்கு பணம் கட்டியிருக்காரு. எங்க அப்பா கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி டிராமா பண்ணியிருக்காரு. எவ்வளவு வேதனையோட போட்டு தெரியுமா மாமா இவங்க? என்னடா இது? ஏற்கனவே பணத்தை கட்டிட்டு அந்த மனுஷனை ஏன்டா அப்படி நோக்க அடிக்கிற? ஏன்டா உன் புத்தி இப்படி வக்கரம் பிடிச்சு போகுது? காசுக்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ரெண்டு பேர் பெருசா பேச வந்துட்டீங்க. எவன் அந்த பணத்தை கொடுத்தான்? அதுக்காக எதுக்கடா இப்ப அந்த பொண்ணு போட்டு அடிக்கிற? போடா போடா அந்த பக்கம். எதுக்கு எடுத்தாலும் என்னைய குத்தம் சொல்லுங்க. இதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. டேய் போடா உள்ள போ. இவர்கிட்ட எங்க அப்பா மாட்டிட்டு முழிக்கிறதுக்கும் நான் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். என்னம்மா நீ என்ன வார்த்தை பேசுற? எந்த குடும்பத்துல தான் கஷ்டம் இல்லாம இருக்கு? அதுக்கு இதுதான் முடிவா? அழாதம்மா, அழாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுளை நம்பு. அழாத லீலா, போ போய் முகத்தை கழுவு. என்னடா திடீர்னு செல்லு வாங்கியிருக்க? திருதிருப்புண்ணா, நாம லேட்டுண்ணே. எப்போ வாங்கியிருக்கணும். சரி இப்போவாவது வாங்கலாம்னு தோணுச்சு. என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டான். இந்தாங்க, இது உங்கள் ஃபோனு. இந்த மேலே எழுதியிருக்கிறது உங்கள் நம்பர். மறக்காமல் எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, 3 இருக்கு, இன்னொன்னு இருக்கு. சக்திக்கு இந்தாங்க. எனக்கு எதுக்கு சார் செல்போன்? என்னங்க இப்படி கேட்குறீங்க? ஆஃபீஸ் சம்மந்தமாக திடீர்னு நான் உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னா? ஒன்றும் இல்லை, அன்றைக்கி பாருங்கள், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். நம்ம 2 பேர் கையிலையும் செல் இருந்திருந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இல்லை நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிருக்கலாம். எவ்வளோ சிரமப்பட்டோம் அன்னைக்கு. அப்படின்னாலும் உங்ககிட்டயும் சார் கிட்டயும் இருந்தா போதுமே, எனக்கு எதுக்கு? அப்படி இல்லை சக்தி, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசணும்னா அதுக்கு தான். என்ன நான் சொல்கிறது? நீ எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். சக்திக்கு செல்போன் கொடுத்தது கரெக்ட் தான். அப்புறம் என்ன வாங்கிக்கமா? வாங்கிக்கங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அண்ணே, அந்த சார்ஜர் எடுத்துட்டு போங்க. அதான் புதுசுன்னு ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணும். இது இங்கே இருக்கணும். ஹலோ, நான் தாங்க. ஃபர்ஸ்ட் கால் என் செல்லேருந்து இருக்கட்டும் தான். என்ன சக்தி, இன்னமும் செல்போன் வந்ததே நம்ப முடியாத மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல.
நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் உங்களுக்கு ஃபோன் வாங்கியிருக்கேன். எனக்கு எப்பப்போ உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் பேசலாம்ல, அதுக்கு தான். மாமா என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லைடா. ஏன் மாமா மாதிரியா இருக்கீங்க? உங்க முகத்தை பார்க்க பிரதாபமா இருக்கு. பணம் கிடைச்சா கிடைக்கலையா? ம் தேவைப்பட்ட பணம் கிடைக்கல, ஆனால் கிடைச்ச பணம் தேவைப்படாமல் போயிடுச்சு. என்ன மாமா புதிர் போடுற மாதிரி பேசுறீங்க? என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லுங்க. நான் ஏதாவது பண்ணணுமா? நீ என்ன செய்ய போற? எல்லாம் தான் தானா நடக்குது. ஒண்ணுமில்லடா, ரவி மாப்பிளைக்கு கட்ட வேண்டிய கட்டு தாண்டி போயிருச்சான். அதனால நான் கொண்டு வந்த பணம் அவருக்கு தேவையில்லாம போயிருச்சு. அப்படியாப்பா? ஏப்பா, இதுல ரவிக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? ம்ஹும். அவருக்கு வருத்தமே இல்லை. அவருக்கு என்ன, ரவி மாப்பிளைக்கு இதெல்லாம் பெரிய விஷயமாண்டா. அவருக்கு வருத்தமே இல்லை. அவர் ரொம்ப சாதாரணம் எடுத்துக்கிட்டார். போஸ், என்ன மாமா? எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுங்க மாமா. ஒண்ணுமில்ல, அழகர் குளத்திலிருந்து நான் கடன் வாங்கிட்டு வந்தேன்ல, இந்த பணத்தை திருப்பி கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மாமா, ஏன் மாமா பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? ஆமாடா, எதுக்காக வாங்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடுச்சு. இதை கையில் வச்சுட்டு நம்ம செலவழிச்சிட்டு முடிக்கணுமா? யார் கொடுத்தாரோ அவர் கணக்கில் போட்டுருவோம். ஏன் மாமா இங்க பேங்க்ல போட்டா அவருக்கு கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? அவரே தான் சொன்னார். பாரு, இந்த பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காரு. அவர் பேரு, பேங்க் பேரு, அவர் அக்கௌண்ட் நம்பரு. இங்க போடுங்க, எனக்கு அங்க ரொக்கம் கிடைச்சிருந்தாரு. ம். போட்டுருவோம், நம்ம கடமை முடிஞ்சு. போட்டு போட்டு இதே மாதிரி பாசம் ஆயுசு பூரா இருக்கணும். அப்பா, உங்க பேத்தி உங்க மேல பிரியமா இருக்கு. ஆமாம்மா, என்கிட்ட இதுக்கு எவ்வளவு பாசம் பாரு. அப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். அப்படியா? கொஞ்சம் இருமா, நானும் வரேன். சம்மந்தியை பார்த்து வளகாப்பு விவரமெல்லாம் சொல்லுனேன். சரிப்பா. அப்பா, நானும் கூட வரேன்ப்பா. வாயேன். எது, நீ கூட போறியா? ஏன், என்ன நான் போக கூடாதா? அதானே. போலாமே போலாமே. என்ன என்ன நம்மட்ட சிரிப்பு? இல்ல இல்ல, சும்மா சிரிச்சு பார்த்தேன், ஜாலியா. எனக்கு தெரியும், மனசுல ஏதோ நினைச்சிட்டோ சரி. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன இல்ல, மதவரதான் பார்த்தேன். போ. லட்சுமணா, ஐசிசி கப்பாவது வாங்குவோமா? ஆமா ஆமா, நேற்று வச்சுல தான் தோத்துட்டோம். கண்டிப்பா ஐசிசி கப் வாங்குறோம். வாங்குவோங்கிறியா? வாங்குவோம். ஏதோ மூட நம்பிக்கை. யோ, அங்க பாரியா? டேய், நம்ம விஜய் வந்துருச்சுடா. வாங்க வாங்க வாங்க. வாமா விஜய். வா விஜய், வா வா. நினைச்ச மாதிரி கிளம்பி வந்துட்ட போல இருக்கு. நினைச்ச மாதிரியா? நீ நினைச்ச மாதிரி கிளம்பி வந்துட்டேன்னு சொன்னேன். வாமா, வாங்கப்பா. அது சரி, கோபி ஏதாவது ஃபோன் பண்ணனா? இல்லையே, அதெல்லாம் எதுவும் பண்ணலையே. இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. வாங்க மாமா, வாங்க. நீ ஏய் தமிழ் செல்வி,
வா விஜி. ஏன்டா என்ன பார்த்து சொல்ற? விஜய் இங்க இருக்கு. அது உங்களுக்கு தானே தெரியணும். என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, நீ இங்க இருக்கேன்னு சொல்ல வந்த. விஜய் ஜெயிச்சிட்ட. குமார் மாமாக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு? அவர் இன்னைக்கு அப்படி பேசுறாரு, எப்பவுமே அப்படித்தானே பேசுறாரு. மாமா நீங்க வாங்க. சம்பந்தி வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உட்காரு. சொல்லுங்க, அப்புறம் என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். நாளைக்கிட்ட இருக்குதே விஜய்க்கு வளகாப்பு பண்ண. சோசியத்தை கேட்டதுல வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி நல்ல நாளா இருக்குன்னு ஆமா, சொன்னாரு. வெள்ளிக்கிழமை நல்ல நாள். சரி, அதான் அன்னைக்கே வளகாப்பு பண்ணி கையோட பிரசவத்துக்கு அலர்குளம் கூட்டு போலான்னு பார்த்தேன். அதானுங்க முறை. அன்னைக்கே சொன்னேன், நம்ம மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. விஜய் பிரசவ டயத்தில் நான் கூடவே இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். என் கண் பார்வையில எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அது இங்கே இருக்கட்டும் மாமா. அதானே, நாம எல்லாரும் இங்க இருக்கோம். அதுவும் நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது விஜய் எதுக்கு அழகர்களை கூட்டு போனப்பா? என்னம்மா நீ எப்படி பேசுற? முறைன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. என்னப்பா பெரிய முறை? அங்க இப்ப யார் இருக்கா? அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆஸ்பத்திரி வசதி மாதிரி அங்க எதுவும் இல்ல. அதனால விஜய் இங்கே இருக்கட்டும். எப்படி எப்படி நீ அங்க இருந்தவதானே? நான் இருக்கும்போது வேறப்பா, அங்க எல்லாரும் கூட இருந்தாங்க. இப்ப அப்படி இல்லையே, நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. இத பாருங்கப்பா, விஜய் இங்கே இருக்கிறது நல்லது. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ விஜய நல்லா பாத்துப்பியா? பின்ன விஜய்க்கு என்னென்ன தேவையோ அதை நான் தானே பக்குவமா செஞ்சு கொடுக்கணும். பிரசவத்துக்கு அப்புறம் கூடமான ஒத்தாசை செய்ய வேண்டாமா? அதை நான் செய்யாம என் தங்கச்சிக்கு வேற யார் செய்வாங்களா? சமந்தி, நம்ம கொஞ்சம் வெளியே இருப்போமா? சரி சம்பந்தி. வா உள்ள போலாம். அம்மா ஒரு நிமிஷம்மா. ஆமா, நீங்க எப்ப இப்படி மாறுனீங்க? எப்படி? அன்ப அருவியா கொட்டி பாச மழையில் நினைறீங்களே, அத கேட்டேன். அதெல்லாம் அக்கா தங்கச்சிக்குள்ள உள்ள விஷயம். உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நீ வாமா. பாத்தியாடா குமார், இதுங்க ரெண்டும் கீரியும் பாம்பும் போல நம்ம வீட்டுல எப்படி சண்டை போட்டுட்டு இருந்துச்சுங்க. இப்ப நகையும் சதையும் போல கூடி குழாவுதுங்க. நம்பவே முடியலடா. விடு லட்சுமணா, போட்டு அவங்கள நம்மள மாதிரி கொஞ்ச நாள் ஒத்துமையா இருக்கட்டுமே. இவனுக்கு ஒத்துமைனாலே பிடிக்காது. நிர்மலா, உள்ள கொஞ்சம் பாத்திரம் வச்சிருக்கேன். என்ன நிர்மலா, நான் எதை கேட்டாலும் எது பேசினாலும் நீ மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் நிர்மலா? சொல்லு. என்ன நிர்மலா அப்படி பாக்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு. என்ன பண்ண சொல்றீங்க? உங்ககிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அளந்தான் பேசணும் போல இருக்கே. என்ன சொல்ற? உங்ககிட்ட நான் முன்ன மாதிரி இல்ல. ஏன் நான் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்லன்னு செல்வன் என்ன கேக்குது. செல்வம் உன்கிட்ட கேட்டாரா? பின்ன செல்வன் இந்த வீட்டுல 24 மணி நேரமா இருக்கு. அதுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? நீங்க என்ன பத்தி அப்படி நினைச்சு அதுகிட்ட சொல்ல போய் தான் என்கிட்ட அது மாதிரிலாம் கேக்குது. அறகுறைய உங்ககிட்ட பேசுறதுனால இது மாதிரி ஏதோ பிரச்சனை கிளம்புது. அதை விட பேசாம இருக்கலாம்ல, அது பெட்டர். நிர்மலா, சத்தியமா நான் எதுவுமே சொல்லல. செல்வத்துக்கா அப்படி தோணி அவர் கேட்டிருந்திருப்பாரு. நான் எதுவும் சொல்லல, என்ன நம்பு. சத்தியமா நான் எதுவுமே சொல்லல. சரி, நீங்க சொல்லல, அதோட விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி கொடு. இந்தாங்க. என்னது புதுசா போன் எல்லாம்? எல்லாம் செல்வத்தோட ஏற்பாடு. 2 கடை இருக்கு இல்லையா, ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருப்போம். பேசுறதுக்கு சௌகரியமா இருக்கும் தான். அவரு வாங்கியிருக்காரா? மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும்? அது பேசுறது பொறுத்து இருக்கு. ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். அம்மா நிர்மலா எல்லாம் சாப்பிட்டாங்களா? நிர்மலா ஏதோ புடவை வாங்கணும், கடைக்கு போகணும்னு சொல்லிச்சு. இன்னைக்கு ஏதாச்சும் போறாங்களா? அத்தையும் சரி நிர்மலாவும் சரி கொஞ்ச நாளாவே என்கிட்ட பேசுறது இல்ல.
நானா வெளியே போய் ஏதாவது பேசினாலும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்றாங்க. அத்தை இருக்கட்டும், நிர்மலா கூட நான் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அமைதியா தானே இருக்கணும். எல்லாம் சரியாயிடும் சரோ. என்னங்க சரியாயிடும்? என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க 2 பேரும் கடைக்கு போயிடுறீங்க. வீட்ல நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். என் ஒருத்தைய மட்டும் இவங்க இப்படி நடத்தினா எப்படி? என்னமோ வீட்ல என்னை ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. சரோ, ஒரே தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா, ஒரு டம்ளர் காபி போட்டு தர முடியுமா? அதான் கேக்குறாங்களா, காஃபி போட்டு கொடு.